ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அறுசுவை சமையல் சேனலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சில சமையல் டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, வெங்காய பக்கோடா செய்யும்போது நாம் அதோட கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்து செஞ்சோன்னா பக்கோடா நல்ல சுவையாகவும் அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அப்புறம் ஏலக்காய் நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது அவசரமாக அப்போ தான் பொடி செய்வோம். அந்த அந்த டென்ஷனில் நம்ம அப்படியே தோலோடவே போட்டுருவோம். அந்த தோலெல்லாம் அப்படியே எல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவாங்க. ஸ்வீட்டில் இருந்தது குழந்தைங்கள்லாம் வாயில் தடிக்கிச்சுன்னா எடுத்து போட்டு. அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணோம், ஏலக்காயை தோலோட மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஸ்பூன் அதோட ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு பொடி செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் நம்ம ஸ்வீட் செய்கிறோமோ அப்போல்லாம் நம்ம அந்த பொடியை போட்டு செஞ்சோன்னா சுவையும் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும். இட்லிக்கு நீங்கள் உளுந்து மாவு ஆட்டும்போது உளுந்து அரைக்கும்போது அதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு உளுந்து நல்லா பொங்கி வரும். அப்புறம் நீங்கள் எந்த பொரியல் செஞ்சாலுமே அதில் கொஞ்சம் மிளகு சீரக பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து போட்டிங்கன்னா சுவை உங்களுக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ ஸ்கூல் டைம்லலாம் நம்ம இஞ்சி பேஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு நம்ம ஒரு டப்பாவில் பூண்டெல்லாம் உரித்து ஒரு போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நம்ம எப்போ வேணும் அப்போ பூண்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சியும் நம்ம தோல் சீவி அதை கேரட் துருவி நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஏர்டைட் டப்பாவாக போட்டு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கடையில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சாம்பார் சாதம்லாம் நீங்கள் செய்யும்போது செய்து முடிச்சுட்டு கடைசியில் தாளிக்கும்போது ஒரு ஸ்பூன் அதிலே பட்டையும் நீங்கள் பொடி செஞ்சு போட்டு அதோடு போட்டு கலந்துட்டிங்கன்னா நல்ல சுவையாக ஒரு மணமாகவும் இருக்கும். சாம்பார் சாதம் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. செஞ்சு பாருங்கள். அப்புறம் சப்பாத்திக்கு குருமா செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கஸ்தூரி மேத்தி கடையிலேயே கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கொஞ்சம் குருமாலாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கையில் வச்சு அந்த உள்ளங்கையில் கசக்கி அப்படியே தூவி விட்டிங்கன்னா அதோட சுவையும் மணமும் உங்களுக்கு இன்னும் கூடுதல் வாசனையாகவும் இருக்கும், நல்லா கூடுதல் மணமாகவும் இருக்கும், டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அந்த வெந்தயக்கீரையை நீங்கள் கஸ்தூரி மேத்திங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க. வெந்தயக்கீரையை வாங்கி வெயிலில் காய வச்சுட்டு அதை நீங்கள் பொடி பண்ணி வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுதாங்க கஸ்தூரி மேத்தி. அது நீங்கள் எந்த ஒரு மசாலா ஐட்டம் சாட் பண்ணிங்கனாலும் நீங்கள் இந்த கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தனி டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்புறம் தக்காளி வெங்காயம் ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் தக்காளி வெங்காயம் அவ்வளோ சீக்கிரம் வதங்காது. சில தக்காளியெல்லாம் கெட்டியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சால்ட்டை மேலே தூவி விட்டுட்டு நல்லா வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அது வதங்கிடும். ஸ்கூல் டைமு வெங்காயம் உரிக்கிறதுக்கெலாம் லேட் ஆகுங்கிறதுக்கு நீங்கள் குக்கர் வச்ச உடனே ஒரு வெங்காயத்தை நீங்கள் எவ்வளோ வெங்காயமோ அதை நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தோல் உரிச்சிடும். அப்படி இல்லைன்னா அந்த சின்ன வெங்காயத்தை வாணலியில் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா 2 நிமிஷத்தில் அந்த தோலெல்லாம் உதிர்ந்து வந்துடும். அப்போ நீங்கள் அது ஈஸியாக நீங்கள் அந்த தோலையும் எடுக்கலாம். இந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.